வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீடியம் சைஸ் ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஸ்கூல் ப்ரான். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து வாங்கிட்டு வந்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து சைடில் வச்சுக்கோங்க நம்ம கழிவுகளை போடுறதுக்கு. நம்ம ப்ரான்ஸில் ஃபஸ்ட்டு ஹெட் அண்ட் டெயில் பார்ட் வந்து ரிமூவ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஹெட் ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல, டெயில் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் வந்து ஷெல் வரும். அந்த ஷெல்லோடு வந்து கீழே இருக்கிற பார்ட்டும் சேர்ந்து வந்துடும். அதையும் சேர்த்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டு நடுவில் இருக்கிற கருப்பாக இருக்கிற அந்த அழுக்கு வெயினை வந்து நம்ம எடுத்துடணும். ஒரு 20 ப்ரானில் வந்து ஒரு ப்ரான் வந்து கொஞ்சம் குழன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ரான்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஷெல்லு ஹெட்டு டெய்லு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து வெளியில் பார்த்தாலே தெரியும் உள்ளே இருக்கா இல்லையான்றது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறையவே இருக்குது. மேலே கீழே 2 இடத்துலையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ப்ரான்ஸை ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஹெட்டு டெய்லு ஷெல்லு இது எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி ஃபில் பண்ணி அந்த ப்ரான்ஸை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்தி வச்சு டக்குன்னு வந்து நம்ம இந்த பிளாக் வெயின்ஸை வந்து எடுக்கிறது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரான்ஸை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸ் மேலே ஏதாவது வழுவழுப்பு தன்மை இருந்தாலும் அதை ஒரு 3-4 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியை மொத்தம் வடிச்சிட்டு கொஞ்சம் ப்ரான்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு அதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து ராக் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் போட்டு நம்ம 30 நிமிஷம் வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை வைனில் அலசி எடுத்துகிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். See you in the next video. Bye.